ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2026 பொங்கல் பண்டிகை பரிசு பொங்கலுக்கு முன்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு வாங்காதவர்களுக்கு வழங்கப்படுமா என்பதை பற்றி தான் புதிய தகவல் வந்திருக்கு. அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் 2.15 கோடி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தகுதியுள்ள 2.22 கோடி குடும்பங்களில் 97% ஆகும். இருப்பினும் சுமார் 7.6 லட்சம் அட்டைதாரர்களுக்கு இதுவரை பரிசு சென்றடையவில்லை என அதிகாரப்பூர்வ தரவுகள் கூறுகின்றன. மீதமுள்ளவர்களுக்கும் நாளை முதல் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பொங்கல் பரிசு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட 6687.51 கோடியில் 6453.54 கோடி விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவித்தார். குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய தொகையை விநியோகித்தது அதிகாரிகள் மற்றும் பொது விநியோக திட்ட ஊழியர்களின் துல்லியமான திட்டமிடல் மற்றும் செயல்படுதலால் மட்டுமே சாத்தியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பரிசு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கப்பட்ட பொங்கல் பரிசு திட்டத்தில் ரூபாய் 3000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை அடங்கும். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் உட்பட்ட அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த நன்மைகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்திற்காக அரசு 6936.18 கோடியே ஒதுக்கியுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி தென் சென்னை மாவட்டத்தில் 10.59 லட்சம் தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களில் 10 லட்சம் பேர், அதாவது சுமார் 94% பொங்கல் பரிசை பெற்றுள்ளனர். அதே சமயம் 59,000 அட்டைதாரர்கள், அதாவது 6% இன்னும் பரிசை பெறவில்லை. இதுவே மாநிலத்தில் அதிகம். இதுபோல தேனியில் 22,000, மதுரையில் 44,000, திருநெல்வேலியில் 32,000 அட்டைதாரர்களும் பொங்கல் பரிசை பெறவில்லை. அதிகபட்ச விநியோகத்தை அடைந்த மாவட்டங்களான தருமபுரி, திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் சுமார் 98% குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10,000க்கும் குறைவான அட்டைதாரர்களே பரிசை பெற வேண்டி உள்ளன. சுமார் 7.6 லட்சம் அட்டைதாரர்களுக்கு இதுவரை பரிசு சென்றடையவில்லை என அதிகாரப்பூர்வ தரவுகள் கூறுகின்றன. மீதமுள்ளவர்களுக்கும் நாளை முதல் பொங்கல் பரிசு வழங்கப்படும். இதை எளிதாக ரேஷன் கடைகளில் பெற முடியும். இந்த தொகுப்பில் ரூபாய் 3000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீல கரும்பு, வேட்டி மற்றும் சேலைகள் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் நியாய விலைக் கடைகள் மூலம் பொங்கலுக்கு முன்பாக விநியோகிக்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் இருப்பவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும். பொங்கல் முடிந்த பின் எப்படி பொங்கல் பரிசு வாங்குவது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இது மிகவும் எளிமையானதே. உங்களுக்கு ஒரு டோக்கன் ரேஷன் கார்டு அடிப்படையில் முதலில் வழங்கப்பட்டு இருக்கும். டோக்கன் கிடைத்தவர்கள் அதை காட்டி ரேஷன் கடைகளில் பொருட்கள் மற்றும் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் 2.22 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டது. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்டவை பரிசு தொகுப்பில் இடம்பெறுகிறது.